ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஒரு முட்டை ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். அதுவும் இது மசாலா போட்டு செய்கிறதுங்க, சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, சோம்பு, ஜீரகம் போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. இது பொரிஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை இலை, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 குட்டி குட்டியாக எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இதை நல்லா கிளறி கொடுத்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இப்போ ஓரளவு நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் ரெசிப்பியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்க்காதீங்க. நான் சொல்கிறது அப்படியே செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இதை நல்லா கலந்து கொடுத்து விடுங்க. வெங்காயம் தக்காளி ஒன்றோட ஒன்று நல்லா வதங்கி வந்திருக்கு. தக்காளி 1-2 மசியாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணிவிடுங்க, நல்லா மசியும். இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இதை 2 பார்ட்டிஷனாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு சைடு தள்ளி விட்டுருங்க. நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை உடச்சி ஊற்றின உடனே நீங்கள் கரண்டியை வச்சு கிளறி கொடுக்காதீங்க, கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். முட்டைக்கு தேவையான கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் பெப்பரை போட்டுக்கோங்க. பாருங்கள், கீழே கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகிருக்கு. அந்த டைமில் நம்ம கிளறி விட்டால் போதும். அப்போ தான் முட்டை உடையாமல் இருக்கும். பெரிய பெரிய பீஸாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். முட்டை ரைஸ் சாப்பிட்றதுக்கு முட்டை பெருசாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். முட்டையை இந்த மாதிரி நல்லா உடச்சி விடுங்க. பாருங்கள், நல்லா பெருசாக கிடச்சிருக்கு. இதை மசாலாவோட நல்லா கலந்து கொடுத்து விடலாம். இது கூட நம்ம ரைஸு சேர்க்க போகிறோங்க. ரைஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம சாப்பாடு வடிக்கும் பொழுது அதில் ஆயில் சேர்த்தோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ரெகுலராக நம்ம சாப்பாடு வடித்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம ஆற வச்சோன்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். அந்த மாதிரி ரைஸ் தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருக்கேன். இப்போ மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆற வச்சுருக்க சாப்பாடை இதில் சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஸ்பீடு இருந்தால் நல்லா இருக்காதுங்க டேஸ்ட்டு. சாப்பாடை நல்லா கலந்து கொடுங்க. ஸ்டவ் ஆனில் தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் எதுவாக இருந்தாலும் ஹீட்டில் வைப்பாங்க பார்த்திங்களா, அவங்க ஹை ஸ்பீடில் வைப்பாங்க. நம்ம அந்த மாதிரி வைக்க வேண்டாம். இது நம்ம லைட்டாக வச்சுருக்கோம். இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.